நகர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கணேஷ்குமார் சங்கீத்சன் என்னும் சொல்லிசை பாடகர் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார். இந்த நாட்டிலே காலத்துக்கு காலம் இவ்வாறான கலைஞர்களும் படைப்பாளர்களும் ஊடகவியலாளர்களும் தமது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தியதற்காக பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். பல படைப்புகள் வெளியீடு செய்ய முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த கலைஞனுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சொல்லிசை பாடகர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருப்பதானது கருத்து சுதந்திரத்தின் மீதான அடக்குமுறையினையே வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறாக இந்த நாட்டில் அடக்குமுறை கருவியாக பயங்கரவாத தடை சட்டம் பாவிக்கப்பட்டு வருகின்றது. எனவேதான் இந்த நாட்டுக்கு பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை என நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். இந்த நிலையில் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சங்கீத்சன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருவதுடன் இந்த நாட்டில் அடக்குமுறை கருவியாக உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஒரு சிறிய கருத்து. வடமாகாண கடற்தொழிலாளர்கள் மிகவும் பாவப்பட்டவர்கள். முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என வடமாகாணத்தில் 4 மாவட்டங்களிலும் மீனவர்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோத தடை செய்யப்பட்ட தொழில்களான சுருக்குவலை, வெளிச்சம்பாய்ச்சி மீன்பிடித்தல், டைனமைட் வெடிவைத்து மீன்பிடித்தல் போன்ற தீய செயல்களால் வடபகுதி கடல் வளம் முற்றாக அழிந்து போகின்றது. இதனை தடுக்க வேண்டியவர்களான கடல் தொழில் திணைக்களமோ கடற்படையோ செயலற்றவர்களாக இருக்கின்றார்கள். கடல் தொழில் திணைக்களத்திடம் கேட்டால் ஆளணி பற்றாக்குறை உள்ளது என்று சொல்லுகின்றார்கள். இருக்கும் ஆளணிக்கேற்ப செயல்படுகின்றோம் என்றும் சொல்லுகின்றார்கள். கடல் தொழில் அமைச்சரிடம் இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்றோம். தயவு செய்து இந்த விடயத்தை கவனம் செலுத்தி உரிய வகையில் சீர் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பேரவையை தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழான விதிகள் மற்றும் அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் கீழ் தீர்மானத்தை அங்கீகரித்தல் என்பவற்றின் இன்றைய விவாதத்திலே இந்த அவசர நிலை நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையின் ஒரு பிம்பமாக வெளிப்பட்டு நிற்கின்றது. இலங்கையில் இருந்து பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்கள் அதற்கு பதிலாக பெறுகின்ற அமெரிக்க டாலர் உள்ளிட்ட அந்நிய செலாவணியை கட்டாயமாக இலங்கைக்குள் கொண்டு வந்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இலங்கை ரூபாயாக மாற்ற வேண்டும் என்ற கட்டுப்பாடு நேற்றைய மத்திய வங்கி சட்டத்தின் கீழான விதிகள் ஊடாக மேலும் இறுக்கப்படுகின்றது. அந்நிய செலாவணியின் கசிவினை மேலும் குறைப்பதற்காகவும் அமெரிக்க டாலர் விநியோகத்தை அதிகரிக்கவும் ரூபாவை நிலைப்படுத்தவும் கையிருப்பை வலுப்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் ஒரு முயற்சியாகவே இது அமைவதாக இருந்தாலும் மறுபுறம் இலங்கையில் வர்த்தக சுதந்திரம் மேலும் கடுமையான நெருக்கட்டுக்கு உள்ளாக்கப்படுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுமதி பெறுகைகளை நாட்டுக்கு திருப்பி அனுப்புதலில் தற்போது இலங்கை மத்திய வங்கியால் கொண்டுவரப்பட்டுள்ள இப்புதிய கட்டுப்பாடுகள் உலக நாடுகளில் புதிதல்ல. ஆனால் இவ்வாறான கடும் இறுக்க நிலைகளில் வர்த்தக பாய்ச்சல்களை மேற்கொள்ளும் ஒரு சில நாடுகளுள் இன்றிலிருந்து இலங்கையும் இணைந்து கொள்கின்றது. இவ்விறுக்க நடைமுறைகளில் ஆர்ஜென்டினா, எத்தியோப்பியா, நைஜீரியா, வியட்நாம், பங்களாதேசம் உள்ளிட்ட நாடுகளின் வரிசையில் இலங்கையும் தற்போது இணைந்து கொள்ளுகின்றதோ என எண்ண வைக்கின்றது. அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்தும் தேவைப்பாடு தற்போது உள்ள போதும் அதீத கட்டுப்பாடு ஏற்றுமதியாளர்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தலாம். பேரவை தலைவர் அவர்களே, பொருளாதார ரீதியாக வலுவான நாடுகள் ஒருபோதும் ஏற்றுமதியாளர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதில்லை. மாறாக ஏற்றுமதியாளர்களை முடக்கும் நாடுகள் நிலையான பொருளாதார வளர்ச்சியை
பெறுவதும் இல்லை. இத்தகைய கட்டுப்பாடுகள் மாற்று வழியற்ற ஒரு தற்காலிக தற்காப்பு நடவடிக்கையாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் ஏற்றுமதி பாய்ச்சலை மேலும் விரிவுபடுத்த இயலும். ஒருபுறம் 1,85,000 Honorable Tuwerasa Raviharan, you have 2 minutes left. ஒருபுறம் 1,85,000 மெட்ரிக் டன் அரிசியை கடந்த 3 பருவ காலங்களில் தேக்கி வைத்து தரமிழக்க செய்யும் நாம் தான் மறுபுறம் கையிருப்பில் உள்ள அமெரிக்க டாலரையும் கொடுத்து பால் பொன்னி அரிசியை இறக்குமதி செய்கின்றோம். 2026/4/21 படி வடமாகாணத்தில் மட்டும் 2025 சிறுபோக நெல் 5,729.072 மெட்ரிக் டன் 10 களஞ்சிய சாலைகளிலும் 2025/26 பெரும்போக நெல் 16,913.496 மெட்ரிக் டன் நெல் 32 களஞ்சிய சாலைகளிலும் தேங்கி கிடந்து தரமிழந்து செல்கின்றன. இன்னும் 3 மாதங்களுக்குள் மேற்படி களஞ்சிய சாலைகளை வெறுமையாக்காது விட்டால் அடுத்து வரும் போக நெல் விளைச்சல்களின் சந்தைப்படுத்தல்களும் கேள்விக்குறியாகும். ஒருபுறம் இவ்வாறான உள்நாட்டு உற்பத்திகளை முறைப்படுத்துவதில் பலவீனப்படும் நாம், மறுபுறம் ஏற்றுமதியாளர்களை இறுக்கி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை தக்க வைக்கும் வழிகளை காண்கிறோம். ப்ளீஸ் 1 minute. வர்த்தகர்களை கட்டுப்படுத்தி அமெரிக்க டாலரை வாங்குவதை விடவும் வெளிநாட்டு நாணயங்களை நாட்டுக்குள் உடன் கொண்டு வரும் வர்த்தகர்களுக்கான சலுகை வழங்கல் தொடர்பான சாத்தியப்பாடுகளையும் ஆராயலாம். இறக்குமதிகளுக்குரிய பிரதியீடுகள் தொடர்பிலும் உள்ளூர் உற்பத்தியை வலுப்படுத்துவது தொடர்பிலும் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எட்டப்பட வேண்டும். உள்ளூரில் உற்பத்திகளை அதிகரிக்கும் போது இறக்குமதிக்கான டாலர் தேவை தானாகவே குறையும். புலம்பெயர்ந்த மக்களின் முதலீடுகளை மேலும் ஈர்ப்பதற்குரிய வழிவகைகளை மேலும் ஆராய்தல், தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளிலான அறிவுசார் ஏற்றுமதிக்கான தளத்தை பாடசாலைகளில் இருந்து வலுப்படுத்தல் உள்ளிட்டவை நிலைபெறான அபிவிருத்தியை நிலைநிறுத்தும். திறன் வகுப்பறை சூழல், கணனி உடனான வகுப்பறைகள் என்பவற்றுக்கு மேலாக இணைய நிலையில் உள்ள வகுப்பறைகளும் சீரான கற்பித்தல் செயல்பாடுகளுக்கு சவாலாகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். Order please. The ongoing proceedings of this House shall stay suspended until 1 p.m. for the lunch break.